ஏன் இயேசு வந்தார் உங்களை தேடி வரணும்? ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದರು ನಿಮ್ಮ காரணம் இந்த உலகத்துல ಕಾರಣ ಈ அவருக்கு ಜಗತ್ತಿನಲ್ಲಿ நீங்க தான் பிரீஷியஸா இருக்கிறீங்க. ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನೀವೇ ಅವರಿಗೆ ನಿಧಿಯಾಗಿ You are precious to Jesus. ನೀವು ಆತನಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் இயேசுவுக்கு மதிப்புமிக்கவராய் இருக்கிறீர்கள். ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் இயேசுவுக்கு விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾದ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அவருக்கு பிரீஷியஸ்ங்க. ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நீங்கன்னா அவருக்கு பிரீஷியஸ், நீங்கன்னா அவருக்கு ரொம்ப மதிப்புங்க. இந்த உலகத்தில் நாம் யாருக்கு வேணாலும் முக்கியமா இருக்கிறோமோ இல்லையா எனக்கு தெரியாது. ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನಾವು ಯಾರಿಗೆಲ್ಲ ನಾವು உங்க வேலையில நீங்க முக்கியமா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ உங்க ஸ்கூல்ல நீங்க மதிப்புமிக்கவரா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அல்லது நீங்க மதிப்புமிக்க இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ನೀವು ಒಂದು என்ன கவனிங்க ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. உங்க குடும்பத்துல நீங்க மதிப்புமிக்கவரா இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. மனிதர்கள் மத்தியில நீங்க மதிப்புமிக்கவரா இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒன்று சொல்றேன். ಆದರೆ ನಾನು ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಂದು உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಗಂಡನಾಗಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯಾಗಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ இந்த தேவாதி தேவன் பார்வையில் நீங்கள் பிரீஷியஸா இருக்கிறீங்க. ஹalleluya. ಕರ್ತನ ನೋಟದಲ್ಲಿ ನೀವು மதிப்பு மிக்கவரா இருக்கிறீங்க. ನೀವು ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. முன்ன ஒன்னு பேசுவான் பின்ன ஒன்னு பேசுவான் உங்க கூட இருக்கிறவங்க. ಮಾತಾಡ್ತಾರೆ ಹಿಂದೆ ಒಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ. முன்னாடி நல்லா பேசுவான் பின்னாடி வேற மாதிரி பேசுவான். ಮುಂದೆ ಒಂತರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಹಿಂದೆ ಒಂತರ மதிப்பு இழக்க செய்வான். ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. முன்னாடி தேனா பேசுவான் பின்னாடி தேளா கொட்டுவான், மதிப்பு இருக்காது. ಮುಂದೆ ಜೇನುತುಪ್ಪವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಹಿಂದೆ ಬಂದು ಜೇನು ಕಚ್ಚುವ ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆனா இந்த தேவன் ಆದರೆ ಈ ದೇವನು எப்பவுமே ஒரೇ மாதிரி தான் உங்களையும் என்னையும் பாப்பாரு. ಯಾವಾಗಲೂ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ನೀವು ಅವರಿಗೆ precious. ನೀವು ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಗುಮುಖದಿಂದ ಹೇಳಿ, you are precious to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. இன்னொரு தடவை சொல்றீங்களா, you are precious to Jesus. ಇನ್ನೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೀರಾ, ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. நீங்க இயேசுவுக்கு மதிப்புள்ளவர்களா இருக்கிறீங்க. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಿ. இயேசு 3 உதாரணங்களை ஓமைகளை சொல்றாரு. 3 ಉದಾಹರಣೆಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு பார்க்க போறோம். ಇವತ್ತು ನಾವು கவனிங்க, the lost sheep உங்களுக்கு தெரியும். தொலைந்து போன காணாமற் போன ஆடு, ಕಳೆದು ಹೋದ ಕುರಿ, ಇದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரத்துல நீங்க இருங்க அப்படியே. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 15ನೇ ವಚನ, ஒரு 3வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் 7வது வசனம் வரைக்கும். 3ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. நீங்க என் கூட அப்படியே இருங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் இருக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும், இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ಈ ಸಂಭವ ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. தொலைந்து போன ஆடு, காணாமல் போன ஆடு. காணாம ஒரு ஆடு போயிடுச்சு. அவர் அந்த உதாரணத்தை சொல்றாரு. ಕಳೆದು ಹೋದ ஒரு மேய்ப்பன் கிட்ட 100 ஆடு இருக்கு. ಒಂದು ಕುರಿ ಕುರುಬನ ಹತ್ರ 100 ಕುರಿಗಳಿರುತ್ತೆ. அந்த 100 ஆடு, அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. ಆ 100 ಕುರಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ ಕಳೆದು. கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ಗಮನಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಅದು ಅರ್ಥ. யாராவது ஒரு ஆட்டை தேடி போவாங்களா? ಯಾರಾದರೂ ಒಂದು ಕುರಿ ಮರಿಯನ್ನು கடவுள் சொல்றது கொஞ்சம் நியாயமா இருக்கா? கால்குலேட்டிவா இருக்கா? ದೇವನು ಹೇಳುವುದು ಒಂದು 99 ஆட்டை விட்டுட்டு 99 ಕುರಿಗಳನ್ನು தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்கு பின்னாடி ஓடுறாரு. ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அவருக்கு ஒன்னும் புரியல. ಅವರಿಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. அவருக்கு வளர தெரியல. அந்த மேய்ப்பனுக்கு
உலக நடவடிக்கை தெரியல. ಆ ಕುರುಬನಿಗೆ ಈ ಜಗತ್ತಿನ போன அந்த ஒரு ஆட்டை விட்டு 99 ஆட்டை விட்டு ஏன் போறாரு? போனா போட்டோன்னு விட்டுற வேண்டித்தானே. ಕಳೆದು ಹೋದನ್ನು ಆ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಏನಕ್ಕೆ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ? மனுஷன் அப்படிதான் பாப்பான், மனுஷன் அப்படிதான் தேடுவான் இந்த உலகத்தை. ಮನುಷ್ಯನು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾನಲ್ಲ ಈ ಜಗತ್ತು. தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்கு பின்னாடி ஒரு மேய்ப்பன் ஓடுவானா? ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಕುರಿ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಕುರುಬನು ಓಡುತ್ತಾನೆ. அப்ப இந்த 99 ஆட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உள்ளதும் போச்சடா நொல்ல கண்ணான் ஆயிடாதா? ಈ 99 ಕುರಿಗಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಆದ್ರೆ ಕಣ್ಣಿಗೆ ಏನೋ ಆಯ್ತೋ ಮೇಲ್ಗಣ್ಣನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರ. என்னடா என்ன யோசிக்கிறாரு? எனக்கு ஒண்ணும் ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 99 ஆடை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ನಾನು ಈ 99 அவர் அதை வனாந்தரத்துல விட்டு போனாருன்னு சொன்னா சும்மா அப்படியே அனாதையை விட்டு போயிருக்க மாட்டார். ಅವರು ಅದನ್ನು ಅನಾಥವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ. பாலஸ்தீன் நாட்கள்ல ஆடு மேய்க்கிறவர்கள்லாம் 100 ஆடை ஒருத்தர் மேய்க்கிறாங்கன்னா ஒரே ஆள் மேய்க்க மாட்டாங்க. ಆ ಪಾಲೆಸ್ತீನ್ ದಿನಗಳಲ್ಲಿ மினிமம் 2 பேர் 3 பேர் மேய்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ಅನ್ನು ಕುರಿ ಮಂದಿಯನ್ನು ಮೇಯಿಸ್ತಾರಂತಂದ್ರೆ ಒಬ್ಬರು ಬರಲ್ಲ, 3 ಜನ ಬಿಟ್ಟು போய்டுவாரா? ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. அதான் சொல்றாங்க நம்ம வாசிக்கும் போது. ನಾವು ಅದನ್ನ ಓದಬೇಕಾದ್ರೆ ಹಾಗೆ கூட இன்னும் மேய்ப்பர்கள் இருப்பாங்க, சிறு மேய்ப்பர்கள் இருப்பாங்க. ಆ ಕುರಿಯನ್ನು அப்போ அனாதையை விட்டுட்டு போலாத, ಅದನ್ನು ಹಾಗೆ ಅನಾಥವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ, பாதுகாப்பா தான் விட்டுட்டு போறாரு. ಅದನ್ನು ಒಂದು ಭದ್ರ ಮಾಡಿಸಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ இந்த ஒரு ஆடும் அவருக்கு முக்கியம். ಈ ಒಂದು ಕುರಿಯು ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இன்னைக்கு நான் தொலைஞ்சு போனா என் மனுஷன் அப்படிதான் சொல்லுவான். ಇವತ್ತು ನಾನು ಕಳೆದು ಹೋದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನನ್ನ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತೆ. இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு வேலை பார்க்கலாம்ப்பா, ಇರೋರ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಕೆಲಸ ಮಾಡೋಣ, போறவன் போட்டும், ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, அவன் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ಅವನು ನಮಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. கேக்குறீங்களா? ಕೇಳಿಸ್ತೀರಾ? அவன் இவ்வளவு நாள் இருந்த வரைக்கும் லாபம், போனா போட்டும். ಅವನು ಇಷ್ಟು ದಿವಸ ಇದ್ದ, ಅವನು ಇರೋವರೆಗೂ ನಮಗೆ ಲಾಭ ಆಯ್ತು, ಅವನು ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ. மனுஷன் அப்படிதான் தேடுவான், மனுஷன் அப்படிதான் பார்ப்பான். ಮನುಷ್ಯ ಹಾಗೆ ನೋಡ್ತಾನೆ. அந்த ஒரு ஆடு பரவாயில்ல போட்டும், இந்த ஆட்டுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா லாபம் போயிடும் நமக்கு, அந்த ஒரு ஆடு தானே சரி லாஸா வச்சுக்கலாம், விட்டுடலாம். ಆ ಒಂದು ಕುರಿ ಹೋದ್ರೆ ನಾವು ಪರವಾಗಿಲ್ಲ, ಇನ್ನು ಮಿಕ್ಕಿದ ಕುರಿಗಳಿದೆಯಲ್ಲ ಅದನ್ನ அவன் பண்ணிக்கிட்டான். அவன் தான் பாவம் செஞ்சான், அவனே அந்த பாப்பா, அவன் தான் துரோகம் செஞ்சுட்டு போனான், அவனே ಆ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಿ, அவன் தான் இச்சையில விழுந்து ஆசையில விழுந்து போனான், ಅವನೇ ಆ ಕಾಮದ ಇಚ್ಛೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅವನು யோசிச்சு பாருங்க, அவன் தான் செஞ்சுக்கிட்டு போனான். ಅವನೇ ಆ ಇಚ್ಛೆಯನ್ನು சரி ಮಾಡಿಕೊಂಡು போட்டு விடு, ಹೋಗ್ಲಿ ಬಿಡು அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ஆனா ಹೇಳ್ತಾನೆ, இந்த தேவன், ಆದರೆ ನಮ್ಮ அந்த ಕರ್ತನಾದ ஒரு ದೇವರು, ஆடும் எனக்கு முக்கியம், ಆ ಒಂದು ಕುರಿಗಳು ನನಗೆ ஏன்னா ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பது அவருடைய சித்தம். ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದಂತ ಹೇಳಿ ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுங்க, ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗ, அதனால்தான் அவர் வருகையையும் தாமதிக்கிறார். ಆತನ ಬರುವಿಕೆಯನ್ನು ஒரே ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದಂತ ಹೇಳಿ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அந்த ஒரு ஆடு மிக மிக அவசியம். ಆ ಒಂದು ಕುರಿಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಅದಕ್ಕೆ தான் சொல்றாரு, you are ಅದಕ್ಕೆ precious to ಹೇಳುತ್ತಾರೆ, me, ನೀವು ಅಮೂಲ್ಯವಾದವರು ಅಂತ ಹೇಳಿ. you are precious to me. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾದವರು. நீங்களும் நானும் அவர் பார்வைக்கு மதிப்பு மிக்கவராயிருக்கிறோம். ನೀವು ನಾವು ಅವರ ನೋಟಕ್ಕೆ ನಾವು ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀವಿ. ஆமா, நான் என் பாவத்துல தான் நான் விழுந்தேன். ಹೌದು, ನಾನು ನನ್ನ ಪಾಪದಲ್ಲೇ ಬಿದ್ದಿದ್ದೀನಿ. என் அக்கிரமத்துல தான் நான் விழுந்தேன். ನಾನು ನನ್ನ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೀನಿ. என் சுயநலத்தினால தான் நான் விழுந்து போனேன். ನನ್ನ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾನು சில சமயத்துல நான் என்ன பண்றேன், எனக்கு யாருமே வேணும்னே தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் நான் என்னை. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನನಗೆ ಯಾರು ಬೇಡವಂತ ಹೇಳಿ ನನ್ನನ್ನು எனக்கு அம்மா வேணாம், ನನಗೆ ಅಮ್ಮ ಬೇಡ, எனக்கு அப்பா வேணாம், ನನಗೆ ತಂದೆ ಬೇಡ, எனக்கு நண்பர்கள் வேண்டாம், ನನಗೆ ಸ್ನೇಹಿತರು எனக்கு ಬೇಡ, சர்ச் வேண்டாம், ನನಗೆ ಸಭೆ ಬೇಡ, எனக்கு பாஸ்டர் வேண்டாம், ನನಗೆ ಪಾಸ್ಟರ್ ಬೇಡ, எனக்கு விசுவாசிங்க வேண்டாம், ನನಗೆ நான் ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬೇಡ தனியா ಅಂತ இருக்கணும், எனக்கு யாருமே வேண்டாம்னு சொல்லி போறோம். ನಾನು ಒಬ್ಬಳಾಗೆ ಇರುತ್ತೇನೆ ಅಂತ நம்ம பண்ற அந்த அகங்காரத்தை பார்த்து சிலர் என்ன பண்றாங்க, சரி விட்டு தொலை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ನಾವು ಮಾಡುವ ಕೆಲವು ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಕೆಲವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲುತ್ತಾರೆ. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன், ಆದರೆ ಈ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, அந்த பிக்சரை போட முடியுமா? ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಹಾಕ್ತೀರಾ? சொந்தமா தான் போச்சு, சுயநலமா தான் போச்சு, ಅದು ಸ್ವಂತವಾಗಿ ಹೋಯಿತು, ಅದು இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ಸ್ವಾರ್ಥವಾಗಿ சாப்பிடலாம், ಹೋಯಿತು, ಅದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ದುಡಿಮೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ இன்னும் கொஞ்சம் பாவத்தை அனுபவிக்கலாம் தான் ಅದು போய். ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಪಾಪವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ. கருணையுள்ள தேவன், ಆದರೆ ಈ ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು, சேற்றிலும் முட்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கும் போது ನಾನು ಈ ಕೆಸರಿನಲ್ಲಿ ಆಗಲಿ ಮುಳ್ಳಿನ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಾನು ಸಿಕ್ಕಿಬಿದ್ದಾಗ தூரத்தில் ஒரு தேவன் ஓடி வருகிறார். ದೂರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ஹalleluya, ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. என்னையும் உங்களையும் Hallelujah. கழுவ, என்னையும் உங்களையும் தூக்கி எடுக்க தூரத்திலிருந்து ஓடி வருகிறார். காரணம், தொலைந்து போன அந்த ஒரு ஆடும் இந்த இயேசுவுக்கு முக்கியம், நீங்களும் நானும் அவருக்கு precious என்பதனால. ಆ ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಅದು ಬಿಡಿಸುವುದಾತಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಆ ಕರ್ತನು ಬಂದಿದ್ದಾನೆ. அது போலதான் ಹಾಗೆಯೇ நானும் மற்றவர்களை பார்க்கணும். ನಾನು ಮತ್ತವರನ್ನು ನೋಡಬೇಕು. என் பிள்ளை தவறு செய்யும்,
ನನ್ನ ಮಗು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತದೆ, என் சொந்தங்கள் தவறு செய்யும். ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது. ಹಾಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಬಾರದು. அவரை போல ಅವರಂತೆಯೇ சொந்தங்களை தேடி ஓடணும். ನಾವು ಸಂಬಂಧಿಕರನ್ನು ஹalleluya சொல்லமா. ஹalleluya ಹೇಳೋಣವಾ? என்னங்க சீக் லைக் ஜீசஸ். ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. ஜனங்களை தேடி போங்க. ನಾವು ಜನಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗೋಣ. குறையுள்ள ஜனங்களை தேடி போங்கலாம். ಕೊರತೆಯುಳ್ಳ ಜನಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು நான் சொல்லுவேன், ನಾನು ஒரு ஆடு தானே போனா போட்டோம். ಒಂದು ಕುರಿ ಅಲ್ವಾ, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ. நான் சொல்லுவேன், ஒரு சொந்தக்காரன் தானே போனா போட்டோம். ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಂದು ಸಂಬಂಧಿಕ ತಾನೆ, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ. நான் சொல்லுவேன், ஒருத்தர் தானே போட்ட விடு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க போட்ட விடு, 99 பேர் இருக்கிறாங்க போட்ட விடு. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬ ತಾನೆ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು, ಇನ್ನು ಮಿಕ್ಕಿದವರು ಇದಾರಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತೇನೆ. அதனால என்ன மாதிரி நான் தேடக்கூடாது, ನನ್ನಂತೆಯೇ ನಾನು ಹುಡುಕಬಾರದು, இயேசு மாதிரி நான் தேடணும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು அந்த ಹುಡುಕಬೇಕು. ஒரு ஆடும் எனக்கு precious பா. ಆ ಒಂದು ಕುರಿಯು ನನಗೆ ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾಗಿದೆ. ஒரே ஒரு ஆடா இருந்தாலும் ಅದು ಒಂದೇ ಕುರಿ it ಆಗಿದ್ದರೂ is precious to me. ಅದು ನನಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿ. Hallelujah.